வெல்கம் டு பிரியா ஸ்டிச்சிங். நான் உங்க பிரியா பேசுறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, என்கிட்ட ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க. அக்கா நான் வந்து வீட்ல தான் ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கேன். கடை வச்சு தைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஆனா எனக்கு வந்து பயமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மாரி பயப்படுறவங்களுக்கு தான் இந்த வீடியோ நான் போடுறேன். நம்ம சேனல்ல இதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. லைக் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற அந்த ஒரு லைக் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். நம்ம வீடியோக்குள்ள போலாமா? இப்ப பாத்தீங்கன்னா, கடை வைக்கிறதுன்றது சாதாரண விஷயம்னு சொல்லலாம். இல்ல ரொம்ப கஷ்டமான விஷயம்னு சொல்லலாம். ஏன் சொல்றேன் அப்டின்னா, சாதாரண விஷயம்னா, நல்லா நீங்க ஒர்க் பண்றீங்க. நல்லா வீட்லயே வந்து எனக்கு நெறைய துணி வருதுக்கா. இதுல நெறைய அனுபவங்கள் இருக்கு. நான் ஒரு 5 வருஷமா தைக்கிறேன், 10 வருஷமா தைக்கிறேன். அப்டின்னா நீங்க கண்டிப்பா கடை வச்சு பண்ணலாம். இதே பாத்தீங்கன்னா, புதுசா நான் இப்பதான்க்கா கிளாஸே போயிட்டு வந்தேன். 3 மாசம் தான் ஆகுது, 6 மாசம் தான் ஆகுது நான் வந்து. அப்டின்னு சொல்றவங்க நிஜமா கடை வைக்காதீங்க. இவ்ளோ சீக்கிரம் நீங்க வந்து ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணவே வேண்டாம். சரிங்களா? 1,00,000 குடுத்து அட்வான்ஸ் குடுத்து ஓப்பன் பண்ணிட்டு மாசம் ரூ. 6,000 ஒரு இடத்துல ஒரு ரேட்டு. நான் வந்து ரூ. 6,000 வாடகை குடுக்குறேன். ஒரு சில இடங்கள்ல ஒரு வாடகை. சரிங்களா? அந்த அளவுக்கு நம்மளுக்கு வாடகை வர அளவுக்கு நம்ம சம்பாதிக்கணும். அப்போ நம்ம கரெக்ட்டா ஸ்டிச் பண்ணா மட்டும் தான் வரும் நம்மளுக்கு. இல்லன்னா கண்டிப்பா வராது. அப்போ நீங்க என்ன பண்றீங்க அப்டின்னா, வீட்லயே தையுங்க. வீட்லயே ஃபர்ஸ்ட்டு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெச்சு பழகுங்க. இல்லையா, யாருகிட்டயாவது ஒரு கடைகள்ல பெரிய கடையில ஒர்க் பண்ணுங்க. பீஸ் ரேட்டுக்கு ஒர்க் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு அதுல நெறைய அனுபவங்கள் கிடைக்கும். உடனே நீங்க கடை வைக்கிறதோட, கஸ்டமர் எப்படி அட்டெண்ட் பண்ணணும்? எப்படி சின்ன சின்ன நுணுக்கள்லாம் கத்துக்கணும்? அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்க கிளாஸ் போய் நீங்க கத்துக்கிட்டீங்க. ஓகே. உங்களுக்கு என்ன சொல்லிக் குடுத்திருப்பாங்க? பேசிக் மட்டும் தான் சொல்லிக் குடுத்திருப்பாங்க. சின்ன சின்ன நுணுக்கள்லாம் சொல்லிக் குடுத்திருக்கவே மாட்டாங்க. சரிங்களா? இப்ப பேசிக் எப்படி கட் பண்ணணும்? எப்படி வந்து ஸ்டிச் பண்ணணும்? அவ்வளோதான். இத தான் சொல்லிக் குடுத்திருப்பாங்க. நீங்க யார வேணாலும் கேட்டு பாருங்க. எல்லாமே சொன்னாங்களா? அப்படின்னு கேட்டு பாருங்க. சொல்லிக் குடுத்திருக்க மாட்டாங்க. ஏன்னா நானும் அந்த பாதையில இருந்து தான் வந்தேன். நானும் கிளாஸ் போய் கத்துக்கிட்டு தான் வந்தேன். ஆனா எனக்கு அவங்க கத்துக் குடுத்தத விடயே நான் வந்து 22 வருஷமா ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கேன். இந்த 22 வருஷத்துல எனக்கு நானே நெறைய அனுபவங்கள நானே கத்துக்கிட்டேன். ஒவ்வொரு கஸ்டமரும் ஒவ்வொரு ஆல்ட்ரேஷன் சொல்லும்போதும், அப்போ என்ன பண்ணணும்? இதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு என்ன பண்ணணும்? அப்படின்னு நம்ம வந்து பண்ணலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா, செல்ஃபோன் இருக்கு நம்ம கையில. நெறைய மாடல் நம்ம பார்த்து பண்றோம். சரிங்களா? இதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட ஃபோன் கிடையாது. ஆனா நான் இப்ப யோசிக்கிறேன், இந்த மாடல்லாம் நம்ம அப்பவே ஸ்டிச் பண்ணியிருக்கோமே அப்படின்னு சொல்லி. அப்போ நெறைய நம்மளுக்கு நம்ம தைக்க 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 மாடல்ஸே வரும் நம்மளுக்கு. இப்படி இந்த மாடல் தைக்கலாம், அந்த மாடல் தைக்கலாம். லேஸ் ஒர்க் இப்படி பண்ணா நல்லாருக்கும். பேட்ச் ஒர்க் இப்படி பண்ணா நல்லாருக்கும். அப்படின்னு சொல்லி நெறைய ஐடியாஸ் வரும். சரிங்களா? அதே மாரி தான். இப்போ வந்து ஒருத்தங்க வந்து கை லூஸா இருக்கு. இந்த ஆம்கோல் பக்கத்துல, இந்த அக்குள் பகுதி பக்கத்துல எனக்கு சுருக்கம் வருது அப்படின்னு சொல்றாங்கன்னா, அது என்ன என்ன பண்ணணும்? அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். அப்ப இடுப்பு பக்கத்துல ஒரு சுருக்கம் வருது. அங்க ஒரு துணி பஞ்ச்சா நிக்குது. பபுள்ஸ் மாரி தூக்கிட்டு நிக்குது. ஷோல்டர் இறங்குது. அப்படிலாம் சொல்லும்போது, இதெல்லாம் நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னு ஐடியா வரும். இது ஒவ்வொன்த்துக்கும் நீங்க கிளாஸ் போனீங்களா? அங்க கேட்க முடியுமா? அங்க ஃபோன் பண்ணி, "அக்கா இது இப்படி வருதா? அப்படி வருதா?" நம்ம கேட்டா அவங்க சொல்லுவாங்களா? அந்த கிளாஸ் 3 மாசம் போறீங்களா? 6 மாசம் போறீங்களா? அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவங்களுக்கும் நம்மளுக்கும் எந்த டச்சும் இருக்காது. இல்லையா? அப்போ நம்ம இதெல்லாம் நம்மளா தான் கத்துக்கணும். இதெல்லாம் நம்மளுக்கே அந்த அனுபவங்கள் செய்ய 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 தான் இந்த அனுபவங்கள் வரும். இத கிளாஸ் போனோம், வந்தோம், விட்டுட்டோம் அப்படின்னு நினைக்காதீங்க. இத கன்டின்யூவா உங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கா இருக்கட்டும், பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு, இத நீங்க அப்படியே இந்த தொழில் நீங்க பண்ணிட்டே இருக்கும்போது தான் இதுல நெறைய அனுபவங்கள் கிடைக்கும் நம்மளுக்கு. சரிங்களா? அப்போ புதுசா நீங்க வந்து கத்துக்கிறீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு கடை வைக்காதீங்க. இல்ல கடை வைக்க போறேன். நான் எல்லாத்துக்குமே ரெடியா இருக்கேன்க்கா அப்படின்னு சொல்றவங்க என்னுடைய அனுபவத்த நான் சொல்றேன். நான் கடை வச்ச புதுசுல என்ன பண்ணேன் அப்டின்னா, அ ஒரே ஒரு மிஷினும் இப்ப நான் ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா? இந்த மிஷினும், ஒரு டேபிள் நான் வந்து கட்டிங் டேபிள் அடிக்கடி காட்டுவேன் பார்த்தீங்களா? நான் கட் பண்ணி என்னுடைய வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். அந்த டேபிள் மட்டும் தான் நான் வாங்கி போட்டிருந்தேன். ஃபர்ஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ரூ. 1,00,000 அட்வான்ஸ் குடுத்துட்டு, இந்த டேபிள் மிஷின் மட்டும் தான் நான் வாங்கி போட்டு கடைய ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 6 மாசம் இதுல சம்பாரிச்சு, சம்பாரிச்சு, சம்பாரிச்சு தான் ஒரு 6 மாசம் அப்புறம் 2 ரேக் வாங்குனேன். ஓவர்லாக் மிஷின் வாங்குனேன். ஒரு 1 வருஷம் கழிச்சு, இன்னொரு ஜாக் மிஷின் வாங்குனேன். ரூ. 24,000 குடுத்து இன்னொரு ஜாக். இதுல சம்பாரிச்சு தான் எல்லாமே பண்ணேன். அப்புறம் பாத்தீங்கன்னா, ஒரு 2 வருஷம் கழிச்சு, ஒரு கண்ணாடி டோர் எதிர்க்க ஒரு டோர் ஒண்ணு போட்டோம். அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணேன்னா, கடைக்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நம்ம ஒரு டைலரிங் ஷாப் வச்சிருக்கோம் அப்படின்னும்போது, என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லி நான் வாங்க ஆரம்பிச்சேன். லைனிங், ஃபால்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா வாங்குனேன். ஃபர்ஸ்ட்டு பாத்தீங்கன்னா, ஒரு 10 பண்டல் லைனிங். அப்புறம் கொஞ்சம் ஃபால்ஸ், லேஸ் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். இப்ப பாத்தீங்கன்னா 40 வாங்க ஆரம்பிச்சுட்டேன். போன மாசத்துல நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுல சொல்லியிருப்பேன்னு நெனைக்கிறேன். 40ஓ, 50ஓ சொல்லியிருந்தேன். 40 பண்டல் வாங்க ஆரம்பிச்சிருக்கேன். அந்த அளவுக்கு வந்து
எனக்கு கடவுள் கிருபையில நான் வந்து இன்னைக்கு அந்த அளவுக்கு பண்ணியிருக்கேன். அப்போ இது எல்லாமே நான் வந்து பாத்தீங்கன்னா, சம்பாரிச்சு பண்ணதுதான். இதுல சம்பாரிச்சு தான். அப்போ நம்மளுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வரும். நம்ம இதுல சம்பாரிச்சு தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி. நீங்க வந்து வெளிய தான் வாங்குனா கடன் கிடையாது. என்ன பொறுத்தவரைக்கும் ஹஸ்பண்ட் கிட்ட வாங்குனாலும் கடன் கடன் தான். சரிங்களா? கடன் வாங்கி நம்ம வந்து செய்யறோம் அப்படின்னும்போது, அத நம்ம திருப்பி குடுக்கணும்ல. அதுல சம்பாரிக்கணும்ல. அப்ப நீங்க இதுலயே சம்பாரிச்சு பண்ணி பாருங்களேன். அவசரப்படாம, பொறுமையா, நிதானமா என்ன தேவையோ அத மட்டும் செய்யுங்க. சரிங்களா? கடன்லாம் வாங்கி எதையுமே செய்யாதீங்க. அப்பா, அம்மாட்ட வாங்குனாலும் கடன் கடன் தான். புருஷன்கிட்ட வாங்குனாலும் கடன் கடன் தான். சரிங்களா? இல்லக்கா புருஷன் தானே அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பா எதுவா இருந்தாலும் நம்ம கடன் தான். நம்ம இதுல நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டு நம்ம இது ஓகேவா? நம்மளுக்கு இதுல வருமானம் வருமா? இதெல்லாம் நீங்க யோசிச்சுட்டு ஏன்னா அந்த இடத்துல எல்லாருமே வந்து எல்லா இடத்துலயுமே கரெக்ட்டா குடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அங்க நெறைய டெய்லர்ஸ் இருப்பாங்க. அவங்களெல்லாம் தாண்டி வந்து ஃபர்ஸ்ட்டு நம்மகிட்ட குடுக்கணும் அவங்க. அத நம்ம ஃபர்ஸ்ட்டு யோசிக்கணும். சரிங்களா? நான் வந்து பாத்தீங்கன்னா, கடை போடம்போது, ஆ ஒரு ஒரே ஒரு ஃப்ளாட் மட்டும் தான் இருந்தது. அங்கேயே ஒரு 3 டெய்லர் இருந்தாங்க ஜென்ஸு. இப்போ பாத்தீங்கன்னா, 10 டெய்லர் கிட்ட வந்துட்டாங்க என்னையும் சேர்த்து. ஆனா இருந்தாலும் எனக்கு வர கஸ்டமர் வந்துகிட்டு தான் இருக்காங்க. அப்போ நம்ம அந்த அளவுக்கு வந்து அவங்க கிட்ட பேசுற விதம், நம்ம ஸ்டிச் பண்றது, பாத்தீங்கன்னா, இந்த ஒரு சின்ன சின்ன விஷயம்லாம் நம்ம கஸ்டமருக்கு புடிக்கணும். புடிச்ச மாரி நம்ம எப்பவுமே நம்ம சிரிச்ச முகத்தோட தான் பேசணும். அவங்கள நம்மளுக்கு புடிக்குமோ, புடிக்காதோ அது 2வது. ஆனா நம்ம எப்படி நடந்துக்கணும்? சிரிச்ச முகத்தோட, அவங்க வந்தாலே சிரிச்ச முகத்தோட பேசணும். கடை வச்சுட்டோம் அப்டின்னா, தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க எல்லாரும் வருவாங்க. வீடுன்னும்போது ஒரு சிலர் தான் வருவாங்க. வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க அவ்வளோதான். யாராவது அறிமுகப்படுத்துனா இன்னொருத்தவங்க எக்ஸ்ட்ரா வருவாங்க. அவ்வளோதானே தவிர, மத்தபடி நம்ம புது ஆள அங்க பார்க்க முடியாது. இதே நீங்க கடை வச்சுட்டீங்க அப்டின்னா, புது புது ஆட்கள் வருவாங்க. புது புது அனுபவங்கள் நம்மளுக்கு கிடைக்கும். எல்லாருமே ஒரே மாரி இருக்க மாட்டாங்க. ஒரு சிலர் அன்பாவும் பேசுவாங்க. ஒரு சிலர் மனசு ரொம்ப அப்படியே கஷ்டப்படுற மாரி பேசுவாங்க. நான்லாம் ரொம்ப அழுதுருக்கேன் ஸ்டார்ட்டிங்ல. அவசரப்பட்டு கடை வச்சுட்டோமான்லாம் கூட யோசிச்சிருக்கேன். ஆனா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் இந்த கடைக்காக நன்றி சொல்றேன். ஏன் சொல்றேன்னா, எனக்கு இந்த கடை எனக்கு நெறைய அனுபவங்கள் குடுத்திருக்கு. நான் 22 வருஷமா ஸ்டிச் பண்றேன். நெறைய கடைகள்ல போயும் கத்துக்கிட்டேன். நான் உடனே வந்து கடை ஸ்டார்ட் பண்ணல. ஒரு 2, 3 கடை டி நகர்ல, அ சென்னை சென்னை டெய்லர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அவங்க கிட்ட போய் கூட நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நெறைய அனுபவங்கள் கத்துக்கிட்டேன். எப்படி கஸ்டமர் அட்டெண்ட் பண்ணணும்? எப்படி வந்து சின்ன சின்ன வேலையெல்லாம் நம்ம எப்படி பண்ணணும்? ஆல்ட்ரேஷன் மெயினா. ஆல்ட்ரேஷன் பண்றது ஒருத்தங்க இப்போ ஒரு ஆல்ட்ரேஷன் ஷோல்டர் இறங்குதுன்னு குடுத்துட்டாங்கன்னா, நெறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, சைடுல கொஞ்சம் புடிச்சு குடுத்துர்றாங்க. இல்ல ஷோல்டர் கொஞ்சம் புடிச்சு குடுத்துருவாங்க அவ்வளோதான். ஆனா அத அப்படி பண்ணக்கூடாது. பிரிச்சு அத ப்ராப்பரா பண்ணணும். அதெல்லாம் நான் நெறைய கத்துக்கிட்டேன். நெறைய அனுபவங்கள். வெளிய போய் நெறைய அனுபவத்த நான் கத்துக்கிட்டேன். அதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் ஒரு கடை வைக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு நான் தயாரா இருக்கேன் அப்படின்னு என் மனசு சொன்ன பிறகு தான் நான் கடை வச்சேன். சரிங்களா? ஆனா நெறைய கஷ்டத்த தாண்டி வந்திருக்கேன். அப்படியே எடுத்த உடனே இல்ல சம்பாரிச்சுட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு 6 மாசத்துக்கு வருமானம் இல்லாம தான் இருந்தது. கஸ்டமரே வரல. ஏன்னா நம்மள நம்பி குடுக்கணும் ஃபர்ஸ்ட்டு. ஒரு சாதா பிளவுஸ் கூட நம்மள நம்பி குடுக்க யோசிப்பாங்க. இவங்க கரெக்ட்டா தைப்பாங்களா? பிளவுஸ சொதப்பிடுவாங்களோ? அப்படின்லாம் யோசிப்பாங்க. ஏன்னா புதுசு இல்லையா? அப்படி கண்டிப்பா யோசிப்பாங்க. அப்போ நம்ம அதெல்லாம் தாண்டி நம்ம வந்து கரெக்ட்டா பண்ணணும். பண்ணா மட்டும் தான் நம்மளால இத வெற்றியா நம்ம பண்ணிட்டு போக முடியும். அ இல்ல நான் கடை வைக்கிறேன் அப்டின்னா கண்டிப்பா முடியாது. யோசிச்சு பொறுமையா செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த மாரி வீடியோ பார்க்கணும் அப்டின்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட்ல என்ன வேணும்னு சொல்லுங்க. கண்டிப்பா நான் போறேன். இந்த மாரி மோட்டிவேஷன் வீடியோ உங்களுக்கு வேணும்னாலும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் போறேன். ஒரு சகோதரி வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க. லைனிங்லாம் என்ன பிராண்ட் வாங்குறீங்கன்னு கேட்டிருந்தாங்க. நான் கண்டிப்பா அடுத்த வீடியோல சொல்றேன். லைனிங், த்ரெட்டு, கடையில என்னென்ன இருக்கு எல்லாத்தையும் காட்டுறேன் உங்களுக்கு. எல்லாமே நான் உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? சேமிப்ப பத்தியும் சொல்றேன். நான் கண்டிப்பா அடுத்த வீடியோல சேமிப்ப பத்தியும் சொல்றேன். இந்த வீடியோ நீங்க ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கடை வைக்க போற எல்லா சகோதரிக்கும், சகோதரருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். தேங்க் யூ. பாய்.